இதழியல் துறையில் பணி வாய்ப்புகள் என்ற துறையின் கீழ் 2வது அமர்வு இனிதே தொடங்குகிறது. அறிமுகம் தேவையில்லாத ஆளுமை என்றாலும் நிமித்தத்தின் காரணமாக புலனாய்வு இதழுக்கு ஓர் இலக்கணம், துணிச்சலான பத்திரிகை எழுத்தாளனுக்கு ஓர் அடையாளம், நாட்டையே உலுக்கிய பல குற்றங்களின் ஆழம் பார்த்து உண்மை கண்டவர். பல குற்றங்கள் நக்கீரனின் சாட்சியத்தால் நீதிமன்றத்தில் சுட்டெரிக்கப்பட்டது. சமீபத்தில் வெளியான பல வழக்குகளின் தீர்ப்புகள் நெஞ்சுரமிக்க நக்கீரம் கோபாலன் அவர்களின் செயல்களை வெளிப்படுத்துகிறது. சவால் யுத்தம் என்ற தொடரை எழுதி அரசியல் களத்தை அனல் பறக்கச் செய்தவர். பத்திரிகையாளர், நக்கீரன் இதழின் ஆசிரியர் நக்கீரன் கோபால் அவர்களை எது செய்தி என்று கண்டறிதல், ரகசியம் காத்தல், தொடர்புகளை உருவாக்குதல் என்ற பொன்மையில் உரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். பொது நூலக இயக்கம், சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கோடைகால பயிலரங்கம். இந்த நிகழ்வுகளை மெனக்கெட்டு நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் அருமை அண்ணன் மணிஷபுத்திரன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் எங்கள் அருமை சகோதரன் மனோஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உற்சாகமாக கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கும் அருமை சகோதர சகோதரிகள், பத்திரிகையாளர் யாரும் இல்லைன்னு, பத்திரிகையாளர்லாம் யாரும் இல்லையா? கூப்பிடல. இவங்க எதிர்கால பத்திரிகையாளர். எஸ், எதிர்கால பத்திரிகையாளர்கள். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சொன்னதில் ஒரு திருத்தம், அது இந்திய இதழியல் ஹீரோவா? அதெல்லாம் சும்மா பொய் 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 பொய். நம்ம உழைக்கும் பத்திரிகையாளர். ஏன்னா மூத்த பத்திரிகையாளர் சொன்னாலே அடிப்பேன். நான் மூத்த பத்திரிகையாளர் கிடையாது. ஒரு 5-6 பேர் மூத்த இப்போ எங்கள் மனோஜ் மூத்த பத்திரிகையாளர். ஆனால் நாய் பையெல்லாம் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு தெரியுது. அதனால் நான் மூத்த பத்திரிகையாளர் சொல்லக்கூடாதுப்பேன். உழைக்கும் பத்திரிகையாளர். சந்தோஷமான நிகழ்ச்சி. போன முறை வந்தோம்மானே அங்கே அண்ணா யூனிவர்சிட்டி. ஆமாம், அது ஆனால் போன முறை வந்தவங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதழியல் துறையில் உங்களை மாதிரிலாம் இப்போ நான் வரும்போதே சொன்னார், அண்ணா நான் என்ன படிச்சிருக்கீங்க தம்பி? எம்ஏ தமிழ். அத்தாடி குண்டக்கு முண்டக்கு படிச்சிருக்காரு. நான் அப்படி பத்திரிக்கைக்கான எந்த படிப்பும் படிக்கலை. நான் வேறு பொழப்புக்கு வந்த இடத்துல நக்கீரன் ஆரம்பித்த பிறகு நக்கீரன் நான் வாழ்கிறது கஷ்டப்படுறோம். அவ்வளோதான். எனக்கு பெரிய பெருமை என்னென்னா, எங்கள் மனுஷ மாதிரி ஆட்கள் நமக்கு ஒரு பலமாக எனக்கு கிடச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட இடம் பிடிக்கிறதெல்லாம் சாதாரண இடம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. இடம் பிடிக்கிறத நான் காடு மலைலாம் ஏறி வீரப்பனை பார்த்த பிறகு தான் அவர்கிட்ட இடம் பிடிக்க வேண்டியதாக போச்சு. சில பேர்கிட்ட நீங்கள் பேர் எடுக்கிறது சாதாரணமாக பேர் எடுக்க முடியாது. இப்போ என்றாம் பாராட்டுறார். அன்றைக்கி காலையில் ரஜினி சார் ஃபோன் பண்ணார் கேரளாவிலேருந்து. கோபால் பொள்ளாச்சி, நான் நீங்கள் இல்லைன்னா முடியாது கோபால்னாரு. சரி, நான் என்னைக்கு வரீங்க? 3 நாள் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாரையும் தட்டின ஒரு தீர்ப்பு, எல்லாரையும் தட்டி திரும்பி பார்க்க வச்ச ஒரு தீர்ப்பு. ஆனால் இதுக்காக நான் கொடுத்த விலை இருக்குல்ல. இப்போ நல்லா உதாரணம் சொன்னீங்கன்னா, பொள்ளாச்சி அன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் வந்தது போன செவ்வாய்க்கிழமை. 2 நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் டெய்லி பேப்பர் பாருங்கள், அதில் இருக்காது, எந்த செய்தி பேப்பர்லையும் இருக்காது. ஆனால் நக்கீரனில் இன்றைக்கி நக்கீரனில் பார்த்தீங்கன்னா, இந்த சிறை தண்டனை பெற்ற பிறகு இவனு எப்படி உள்ளே இருக்காங்கன்னு இப்போ செய்தி பண்ணியிருப்போம். அவனுக்கு முதல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, முதல்ல வெள்ளை ட்ரெஸ் கொடுக்கணும். தண்டனை பெற்ற கைதிக்கு வெள்ளை ட்ரெஸ் கொடுக்கணும், இல்லை கட்டம் போட்ட ட்ரெஸ். நீங்கள் படத்தெல்லாம் பார்ப்போம்ல, ஆனால் வெள்ளை ட்ரெஸ். இதில் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டாங்களா, அவங்களுக்கு முதல்ல சோறு, இந்த இது எல்லாமே ரேஷன் முதற்கொண்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் எனக்கு வேணும்னு சொல்லி இந்த இஷ்யூவில் அட்டைப்படமே பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபாலோ. இப்போ அடுத்து நேற்று நைட்டே சொல்லிட்டேன் என் பையன்கிட்ட, அண்ணன் மனோஜ் இருக்காருன்னு தான் சொல்லலாம். என் பையன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த 9 பேருக்கும் கூட பழகிற மாதிரி ஒரு ஆளை செட் பண்ண உள்ளேன்னு.
உள்ள செட் பண்ணு. ஒருத்தனாவது இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுவான், நான் இப்படி பழி வாங்கப்பட்டோம், என்னை இப்படி மாட்டி விட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். யாரால் மாட்டி விட்டாங்க, யார் மாட்டி விட்டாங்கிறதே சொல்லுவான். ஆனால் 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஒரு ஆள் போடணும். இந்த ஃபாலோஅப் இருக்குல்ல. இப்போ நீங்கள் அடுத்த இஷ்யூக்கு தமிழ்நாடு பூரா இருக்கிற பெண்கள் ஆண்கள்கிட்ட பொள்ளாச்சி பற்றி எடுங்கன்னு இன்றைக்கே வந்துருச்சு எல்லாம். இது இந்த தொடர் ஃபாலோஅப்பு தான் நக்கீருடைய இந்த அளவுக்கு மனுஷனை பேசுகிற அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணம் அதுதான். இந்த வாய்ப்பு என்னை எதை பற்றி நான் சொல்லணும்? இப்போ ரகசியம் காக்கிறதுனால நான் பட்ட கஷ்டம் நிறைய. என்னை 15 நாள் கஸ்டடியில் வச்சு அடித்தாங்க. கேட்ட கேள்வியே வீரப்பனை ஏன் பார்த்தேன்ட்டான். அதே கேள்வி தான் பொள்ளாச்சியில் 2 போலீஸ் அதிகாரி கேட்டாங்க. யாரை கேட்டு வீடியோவை போட்டேன், வீரப்பனை ஏன் பார்த்தேன்னு என்னை அங்கே அடித்தாங்க. எது 30 வருஷத்துக்கு முன்னாடி. 30 வருஷத்துக்கு பிறகும் இப்போயும் அடிக்கிறான். யாரை கேட்டு வீடியோ போட்டேன், எது பொள்ளாச்சியில். ஏன்னா அந்த அதிகாரத்துக்கு எதிராக ஒரு செய்தி இருந்ததுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதை முடக்க பார்ப்பாங்க. அதை மீறி தான் இப்போ அண்ணன் சொல்லும்போது டெகல்கா விஷயம் சொன்னாங்க. டெகல்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் செல்லுக்குள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் செல்லு தானே இப்போ உங்களுக்கு எல்லாமே. இப்போ தம்பி அண்ணன் மனோஜனை பேசும்போது ஒரு தம்பி கேட்டாங்க கேள்வி. டெய்லி பேப்பர் இன்றைக்கி காலையில் எல்லாமே 8 கால செய்தி வந்திருக்கு. அது யாராவது பார்த்துருப்பீங்களான்னு தெரியலை. அந்த செய்தி அரசு ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. நீங்கள் தான் பார்த்தீங்களா? இப்போ தான் பார்த்தீங்க. ஆமாம், கையை தூக்குறவரும் வயசானவர் தான் தூக்குறாரு. வேறு யார் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அது சீனியர் தான் பேசுகிறீங்க. நான் சொல்லுது இளவட்டங்க. நான் உங்களை தவறாக சொல்லலை. செய்தி நான் பொதுவாக ஆஃபீஸுக்கு வேலை கேட்டு வருவாங்க. நான் புதுசாக ஆட்களை தெரில. நான் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு என் மக தான் ஆட்கள் எடுத்துகிட்ருக்காங்க. நக்கீரனை பொறுத்தளவு நாங்கள் ஆட்கள் ஆரம்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த மக்கள் அப்படியே இருப்பாங்க. 1-2 பேர் போயிருப்பாங்க. ஆனால் இப்போ ரகசியம் காக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் எங்கள் மாமனார் சூசைட் பண்ணிக்கிட்டார். எங்கள் அம்மா இறந்தாங்க. எங்கள் பிரிண்டரை கொண்டுட்டாங்க. இதே ரகசியம் காக்கிறது தான். எல்லாமே ரகசியம்தான். என் மேலே கிட்டத்தட்ட ஒரே நாள் 261 எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி 1992 இங்கேயே ஒரு ஹிட்லர் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பண்ணேன். அதுக்காக தமிழ்நாடு பூரா நக்கீரனை எரிச்சிட்டு எல்லா ஊர்கள்லேயும் நீங்கள் எங்கள் மேலேயும் எங்கள் முகவர் மேலேயும் வழக்கு போட்டாங்க. அது கணக்கு பண்ணால் 102 வழக்கு வந்தது. அதுக்கு அடுத்து 93 எம்ஜிஆர் சாக ஜெயலலிதா செய்த யாகம்னு ஒரு அட்டப்படை செய்தி, 105 வழக்கு ஒரே நாள். அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டக்கூடாது. அதுதான் அப்படி அப்படியே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். வீரப்பன் தேடுதல் வேட்டையில் நீங்கள் பண்ண அட்டூழியத்தை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறோம். அப்போது போலீஸ் எங்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க. நீங்கள் காட்டை விட்டு சுடுறதுக்கு நிறைய பிளான் பண்ணாங்க. இது வரைக்கும் காட்டில் விட்டு சுடுறதுக்கே ஒரு 10-15 தடவை ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எப்படி தப்பிச்சேன்னு சொல்லிடக்கூடாது, கேட்டக்கூடாது. தப்பிச்சு வந்ததுனால தான் 30 வருஷம் கழித்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த டெகல்கா அண்ணன் சொன்னாங்கல்ல, அவர் 2003 சென்னைக்கு வரார். அப்போ நான் பொடால சிறையில் இருக்கேன். அப்போ ஒரு பேட்டி கொடுக்குறார், நக்கீரனுக்கே பேட்டி கொடுத்தார். ஆச்சரியமாக இருக்குது. என் கூட 137 பேர் என் கூட வேலை பார்த்தாங்க. அதில் நான், என்னுடைய சிஸ்டர், என்னுடைய மேனேஜர், அவங்களோட சேர்த்து 137 பேர். 99லேருந்து 2001 வரைக்கும் ஒஹோன்னு இருந்தேன். என்னை பார்க்க கூட்டம் வரும், நான் பேசினா கூட்டம் வரும். எனக்கு செல்வம் அப்படி குமிஞ்சிக்கிட்டு இருந்தது. ஏன்னா என்னுடைய பத்திரிக்கை அப்படி ஓடிச்சு. என்னுடைய யூடியூப் தானே நடத்தினார்.
ஆன்லைன் பிரிண்டில் இதில் எனக்கு அவ்வளவு செல்வாக்கு இருந்தது. எல்லா இடத்துலையும் பாராட்டுறான். 137 பேரும் சந்தோஷமாக அதை வந்து அந்த பாராட்டை வந்து அனுபவிச்சாங்க. அதே பிஜேபி கவர்மெண்ட்டில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. பிரச்சனை வரையில் என் மேலே வழக்கு போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, என்னை தேடுனாங்க, என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. வெளியே வந்து திரும்பி பார்க்குறேன், நான், என் தங்கச்சி, என் மேனேஜர் 3 பேர் தான் இருந்தோம். 134 பேர் வேலையை விட்டு போயிட்டான். ஆனால் இங்கே வந்து நக்கீரன் ஒரு பத்திரிக்கையா, அவர் சிறையில் இருக்கார். அந்த எடிட்டர் சிறையில் இருக்கார். அவர்கிட்ட 105 பேர் வேலை பார்க்குறாங்களா, 105 பேர் வேலையை விட்டு போகாமல் இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். பிரணாய் ராய் இதே வார்த்தையை சொன்னாராம். அதே தான் 2003 பிரணாய் ராயும், நான் ஆச்சரியமாக பார்க்குறேன் நக்கீரனை அப்படின்னாங்க. அது காரணம் என்னென்னா, எங்களுடைய டீம் ஒர்க். நான் நக்கீரன்கிற நான் வந்து தனி மனிதன் இல்லை, எங்களுடைய டீம் ஒர்க். எல்லாருமே துன்பத்தையும் பகிர்ந்துக்கிறோம், இன்பத்தையும் பகிர்ந்துக்கிறோம். இப்போது வீரப்பனை பற்றி எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி பிரபாகரன் இறந்துட்டதா ஒரு செய்தி வந்தது. 1989 மாத்தேவால் பிரபாகரன் சுட்டு கொல்லப்பட்டார். ஒரே ஒரு செய்தி இந்தியா பூரா வந்துச்சு. அந்த செய்தி எல்லாருமே தலைப்பு செய்தி. அப்போல்லாம் புலிகளுக்கு வந்து பெரிய பேராதரவு நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அப்போ நான் சுட்டு கொண்டாங்களாம். நான் உடனே சரி, இங்கே வந்து புலிகளுக்கான ஒரு தளபதிகளில் ஒருத்தர் இங்கே இருக்கார். அது பத்திரிக்கையாளங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் மாதிரி, எங்கள் மனோஜ் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவரை தெரியும். அவர் பேர் பேபி சுப்பிரமணியம். நான் அவரை இரவு தான் சந்திக்க முடியும். அடையாரில் ஒரு வீட்டில் இருக்கார். நான் இரவு போயிட்டேன், 12 மணிக்கெலாம் போயிட்டேன். 2 மணி 3 மணி இருக்கும். கேளுங்க, நான் 12 மணிக்கு போய் ஜீப்லேயே உட்காந்துருக்கேன். ஜீப் இருக்குங்கிறத பார்த்துட்டு அவர் 2-3 தடவை ஆட்டோவில் தப்பிச்சு போகிறாரு. ஏன் ஜீப்பு கருப்பு ஜீப்பு அவருக்கு வந்து தெரியல அடையாளம். அப்போ நான் திடீர்னு யோசித்து ஜீப் அனுப்பிட்டு ஆட்டோ ஃப்ரண்ட் இன்ஜின் ஆட்டோ என்கிட்ட இருந்தது, அதை கொண்டு வாங்கடான்னு சொல்லி அதில் உட்காந்துக்கிட்டேன். ஜீப் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லோ ஆட்டோவில் அண்ணன் வந்து இறங்குறாங்க. ஒரு சோழனா பை தான் போட்டிருப்பார். இறங்குறாரு, வேகமாக போய் அண்ணன் கோபால் தம்பி இருக்கார், நான் அவசரமாக போகிறேன், அப்புறம் கதைப்போம் அப்படின்னு போயிட்டார். இதான் தம்பி இருக்கார். 2 வார்த்தை தான், ஆனால் சாலிடான வார்த்தை. அந்த 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 சொல்லில் அது ஒரு உறுதி இருந்தது. இதுதான் எனக்கு அடுத்த நாள் அட்டைப்படம் என்னென்னா, வருது விலகு வேங்கை வெளியே வருதுன்னு சொல்லி அட்டைப்படம். செத்துப்போனதாக சொல்லப்பட்ட பிரபாகரன் செத்துப்போனதாக செய்தி வந்திருக்கும் இல்லையா, அந்த ஒரு டெய்லி பேப்பரை அவர் படிக்கிறப்ப, நான் பேசிக்கலாக ஒரு லேஅவுட் ஆர்டிஸ்ட். ஆமாம், அதை போட்டுட்டு பக்கத்தில் ஒரு புலிலாம் போட்டிருப்பேன். ஒரு காடு, பிரபாகரன் மாதிரி ஒரு உருவம், தலை. அவர் பேப்பரை படிக்கிறார், சிரிச்சுக்கிட்டே படிப்பார். அது ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த புக் அப்போ வந்து 3 ரூபா நக்கீரன். 3 தடவை ரீப்ரிண்ட் அடித்தேன். 2 லட்சம். என்னால் முடியவே இல்லை. அப்போ வீக்லி அட்டைப்படம் ஜெராக்ஸ் மாத்திரம் 10 ரூபாய்க்கு போச்சு. ஆனால் அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த எந்த பேப்பரை படித்தான்னு போட்டோம்ல, அந்த பேப்பருக்காரங்க நம்ம கொள்றதுக்கு ஆள் போட்டோம். சீரியஸாகவே சார், நம்ம மதிக்கிற பெரிய பத்திரிக்காரங்க எல்லாருமே எனக்கு போடு, கோபால் ஏயா இப்படிலாம் பகையை உண்டு ஆக்கிறா, நீ உன்னை உயிரோடு விட மாட்டாங்களே, ஐயோ நீ உடனே மன்னிப்பு கேளுன்னு 10 பேர். ஆஃபீஸ் போனால் ஒரே ஃபோனு, டேய் உன்னை அவ்வளோ எந்த பத்திரிக்கை போடுறேன். எனக்கு என்னடா ஒரு செய்தி வருதுங்க, எங்களுக்கு ஒரு செய்தி வருது. எங்கள் செய்தியை நான் ஒரு லேஅவுட் மூலமாக மக்கள்கிட்ட சொல்கிறேன். சார் சீரியஸாக நான் மதிக்கிற ஆள், ஒரு முக்கியமான ஆள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. சண்டேலேருந்து வருது. வேறு யாரில் எங்கள் பகவான் சிங் தான்.
கோபால் எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில். இந்த சண்டேக்கு ஒரு பெரிய கவர் ஸ்டோரி வேணும், நீங்கள் இப்போ ரேப்பர் பண்ணீங்களா, அது எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லி காமிக்கணும், அது செஞ்சு காமிக்கணும்னாரு. அண்ணே ஒருக்க தானே ரேப்பர் செய்வேன், 2-3 தடவை ரேப்பர் செய்ய முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை செய்தியாக்கன்னா ஆக்கிறதுக்கு வாங்க, நான் உங்கள் முன்னாடிலாம் செய்திலாம் அப்படிலாம் செஞ்சு கொடுக்க காமிக்க முடியாதுண்ணே அப்படின்னு சொன்ன பிறகு அவர் வரல. அப்புறம் இன்னொரு பெரிய ஆள், இன்றைக்கி சாயந்தரம் உடனே போடுறோம் அப்படின்ட்டாங்க. நான் அப்புறம் ஆஃபீஸு நம்ம ஆரிங்டன் ஆஃபீஸு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, வாசலில் சோஃபா இருக்கும். நான் வந்தால் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃப்ரண்ட்டில் உட்காந்துருப்பேன். ஏன்னா ஆஃபீஸில் கரெக்டாக 9 மணிக்கு வரானான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உட்காந்துருப்பேன். நான் உட்காந்துருந்தேன், ஒருத்தர் வந்தான் ரிசப்ஷனிஸ்டில், யோ கோபாலங்கய்யா அப்படின்னா. அவன் என்னை பார்த்தான் அப்படின்னு, இல்லை சார் இல்லைன்னா வரல, யோ அந்த ஆளை கூப்பிடியா அப்படின்னா. நான் அப்படின்னேன். அவன் இல்லை சார் அவர் வருவார், கூப்பிடியா அப்படின்னா. அவன் என்னன்னு கேளுண்ணேன். இல்லை இந்த லெட்டரை கொடுத்து கையெழுத்து வாங்கினியா, அந்த ஆளுக்கு ஒரு நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா. அப்போ இல்லை நீங்கள் கொடுங்க சார் நானே கொடுத்துறேன், வர சொல்லியா அப்படின்னா. நான் தம்பி நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னா, அப்புறம் சோன்னு சொன்னான். ஒரு அறை விட்டேன். யார் அவனுக்கு, அவள் தான் சொல்கிறாரு வரலன்னா கொடுத்துட்டு போக வேண்டியதானே, என்ன மரியாதைலாம் பேசிட்டீங்க சார், விளைவு பெருசாக இருக்குது சார்கிட்ட போனான். நான் உடனே பார்த்தேன் எச்சரிக்கை அது கடிதம். நான் உடனே அவங்க ஆஃபீஸுக்கே போயிட்டேன். யார் அடிக்கணும்னு சொன்னாங்களோ அவங்க ஆஃபீஸுக்கே போகிறேன். வாசலில் விட விடலை. செக்யூரிட்டியோ நக்கீரன்லேருந்து வந்திருக்கையா, என் பேர் ராஜகோபால். அப்போ எனக்கு இளையர் பேர் வந்து ராஜகோபால். ஆனால் எட்டி பார்த்து போகிறாங்க, என்னை உள்ளே கூப்பிடல. நான் பார்த்துட்டே இருக்கேன். நல்ல வேலை நம்ம விழுப்புரம் ஏஜென்ட்டு எங்கள் ஆள் சுகுமார்னு ஒருத்தர் வந்திருந்தான். அவன் டேய் எப்பா பார்க்கணியா ஓனரை சொல்லியாட. அப்புறம் போய் கூப்பிட்டு போனாங்க. அப்போ சீனியர் இருந்தாங்க. சொன்னார், சார் என்ன சார் இந்த மாதிரி உங்கள் செய்தி போட்டதுனால எனக்கு பாருங்கள் சார் எவ்வளோ கெட்ட பேர் தெரியுமா, இது வரைக்கும் நாங்கள் வாங்கி வச்ச பேரெல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா கோச்சுக்காய்ங்க, நீங்கள் ஒரு செய்தியை பண்ணீங்க, எனக்கு ஒரு செய்தி வருது, அந்த செய்தியை நான் அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக லே அவுட் பண்ணேன், அவ்வளோதான், சிம்பிள். அப்போது அவருக்கு எல்லாம் மறந்துட்டு கடைசியாக சொன்னார், சார் என்ன தைரியம் சார், எங்கள் ஆட்கள் அடிக்கிறாங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் ஆஃபீஸுக்கே வரீங்க சார் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் சார், இல்லைன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும், ஒன்று அடிக்கணும்னா அடிக்க சொல்லிடுங்க அப்படின்னு மன்னிச்சு விட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் பிரபானி இருக்கிறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் தானே, இப்போயும் இருக்காரா இல்லையான்னு ஒரு டவுட்லேயே போயிட்டுருக்குல்ல. அதுக்கடுத்து ஆட்டோ சங்கர் ஆட்டோ சங்கரும் அதுதான். இதெல்லாம் நடந்தது என்னாச்சு, ஆமாம் 90களில் 89 அவரும் இதே தான். ஆமாம், என்ன செய்தி வரும்னா, இப்போ அண்ணன் தினகரன் மாதிரி எல்லா பத்திரிகையிலையும் 6 கொலைகள் செவத்தில் தோண்ட செவத்தில் போதிச்சு வச்சுருக்கான் அப்படின்னு செய்தி. இப்போல்லாம் அந்த படத்துல எல்லாம் செவத்தில் வைக்கிறாங்களா, அதுக்கு ஃபாதர் வந்து நம்ம ஆட்டோ சங்கர் தான். நான் சரி அதை செய்தி பண்ணணும். ஒரு செய்தி மாத்திரம் வருது, அவருடைய கிரகப்பிரவேசத்துக்கு, ஆட்டோ சங்கருடைய வீடு கிரகப்பிரவேசத்துக்கு பெரிய உயர் போலீஸ் அதிகாரிகள் போயிருக்காங்க, அரசியல்வாதிகள் போயிருக்காங்க. இப்படி எங்களுக்கு அந்த ஒரு செய்தி மாத்திரம் தந்தியில் ஒரு கார்னரில் வந்தது. இதுதான் நமக்கு நாட்டு. அப்போ நான் சொல்கிறேன், எப்பா அந்த சிடி வேணுன்ட்டேன். அந்த சிடியில் அப்போ வந்து இந்த கேசட்டில் விஹெச்எஸ், அந்த விஹெச்எஸ் வேணுமா, எனக்கு எவெல்லாம் போனான், எவெல்லாம் கலந்துக்கிட்டான், இது வந்து எனக்கு லிஸ்ட்டு வேணும், படத்தோடு வேணும் அப்படின்னு ஆர்டர் போடுறேன். அப்போ தான் ஆட்டோ சங்கர் அதுக்குள்ளே அவனை கொண்டு போய் ஜெயிலில் தள்ளியாச்சு, அவனுக்கு தூக்கு தண்ணி வச்சாச்சு, அவசரமாக எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ சரி அவரை நம்ம இதில் எழுதி வச்சானே அப்படின்னு சொல்லி சிறைக்கு ஆள் அனுப்புகிறோம். நான் அப்ரோச் பண்ண உடனே அவர் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு
நக்கீரனில் ஒரு விளம்பரம் கொடுக்குறோம். விரைவில் மரண தண்டனை பெற்ற ஒரு சிறை கைதி விரைவில் எழுதவிருக்கிறார்னு போட்டோம். ஆஃபீஸுக்கு ஜீப் நிறைய போலீஸ். சார், இந்த இந்த விளம்பரம் யார் சார், யார் எழுத போகிறா, ப்ளீஸ் நீங்கள் சொல்லுன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம். இப்போ யார் எழுத போகிறா, நீங்கள் சிறையில் இருக்கிறவங்க எழுதக்கூடாது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, அப்படி சட்டம் எதுவும் இருக்கானே, இல்லை எழுதக்கூடாது சார், எழுதுனா அரெஸ்ட் பண்ணுவோம் சார், பத்திரிக்கையை க்ளோஸ் பண்ணிடுவோம் சார், ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணுவோன்னு ஒரு பெரிய அதிகாரி வந்து சொல்கிறார். என்னடா அது சட்டம் எப்படி இருக்கா, சட்டம் இல்லை அப்படி. ஒரு தான் ஒன்று கோர்ட்டுக்கு போனோம், உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனோம். உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு கோல்டன், இப்போ நீங்கள் பத்திரிக்கையாளராக எல்லாருமே எதிர்கால பத்திரிக்கையாளர், நீங்கள் போடுற ஒரு செய்தினால் உங்கள் மேலே ஒரு வழக்கு, உங்கள் நிறுவனத்து மேலே வழக்கு வந்தாலும், நான் வாங்கி வச்சேன்ல 1994 அந்த ஜட்ஜ்மெண்ட்டு, அதை வச்சு தான் நீங்கள் வெளியே வர முடியும். இன்றைக்கி வரைக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு இன்றைக்கும் கோல்டன் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஆட்டோ சங்கர் தொடர் வந்துச்சு. வீரப்பனும் இதே கதை தான். அதாவது ஒருத்தர் இருக்கா, தலையை வெட்டி முண்டத்தை மாத்திரம் அனுப்புனான்னு சொன்னாங்க. கழுதையில் முண்டத்தை அனுப்பிட்டான். அவன் யாருன்னா ஒரு டிஎஃப்ஓ சீனிவாசன் ஒருத்தரை கழுத்தை வெட்டி முண்டத்தை அனுப்பிட்டான். அப்படியா, நான் அதுவும் செய்தி பண்ணிட்டோம். அப்போ நான் ஒரு லேஅவுட் ஆர்டிஸ்ட்ங்கிறதுனால யார் வெட்டினா அந்த படத்தை கொண்டு வாங்கினா, போலீஸ் வந்து ஒரு படம் கொடுத்துச்சு. ஒரு காசு நோய்க்காரன் சஃபாரி போட்டு இப்படி கையை கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம். இவனா வெட்டினா என்ன அது அப்படின்னு சொல்லி அட்டை பண்ணியாச்சு. கொஞ்ச நாள் கழித்து தலையை மாத்திரம் அனுப்புகிறான். வீரப்பனின் வெறியாட்டம்னு மறுபடியும் செய்தி. அப்பயும் இதே படம். இந்த டிஎஃப்ஓவை கொண்டான் இல்லையா, அவர் வந்து கர்நாடகார் சீனிவாசன். அதுக்கு பழிதிக்கிறதுக்காக ஹரிகிருஷ்ணாங்கிற ஒரு எஸ்பி தலைமையில் 3 பட்டாலியன் போலீஸ் வந்து உள்ளே போகுது எங்கள் காட்டுக்கு வீரப்பனை வேட்டையாட. செய்தி மாத்திரம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வீரப்பன் வெறியாட்டம், எஸ்பி ஹரிகிருஷ்ணா உள்பட 6 பேர் கொல்லப்பட்டனர் அப்படின்னு சொல்லி செய்தி. நாங்கள் உடனே ஆள் அனுப்பி பார்த்தா 6 பேர் இல்லை 40 பேரை கொண்டிருக்கான். நாங்கள் உடனே எனக்கு என்னென்னா, எப்பா 40 பேரை கொண்டிருக்கான், இவனை வீரப்பன் பேரில் வேறு எவனும் பேரை கொள்கிறாங்களா, இல்லை எனக்கு உண்மையிலே இவன் இருக்கானா இல்லையா, எனக்கு படம் வேணும்ட்டேன். இதான் இது படம் வேணும் எனக்கு, அந்த பகுதியில் இருக்க எல்லாத்தையும் சொல்லு. அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். எல்லாம் நான் முதற்கொண்டு எல்லாருமே ட்ரை பண்ணுறோம். அப்போ தான் வீரப்பன் முத படம் வருது. படம் வந்து அப்போ வந்து வீரப்பன் படம் நான் என் தம்பி எடுத்துகிட்டு வரையில, சுப்புன்னு ஒரு தம்பி, இன்னொரு டீம், 3-4 பேர் போய் தான் எடுத்தது படத்தை. ரோல் அப்போ வந்து இந்த ஃபிலிம் ரோல் என்ன ஆகிப்போச்சு, வீரப்பன் தலைக்கு 40 லட்ச ரூபா விலை வச்சாச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு 22 பேர் பாம்பிளாஸ் வச்சு கொண்டுட்டார். யார்? வீரப்பன். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 9 போலீஸு, கர்நாடகா சேர்ந்த கொஞ்சம் போலீஸு ப்ளஸ் இன்ஃபார்மர் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் பண்ணி 22 செத்து போயிட்டான். அதில் முக்கியமான எஸ்பி கோபாலகிருஷ்ணங்கிறவர் தூக்கி வீசப்பட்டு கைகால் ரொம்ப மோசமான நிலையில் அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட்டு. இப்போ அவன் தலைக்கு 40 லட்ச ரூபா விலை வச்சாச்சு. இந்த நேரத்தில் வீரப்பன் படம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை கழுவணுன்னா அப்போ வந்து ஒரு முக்கியமாக கலர் லேபு வேணும். இப்போ கலர் லேபில் கழுவுறோன்னு வச்சுங்களேன், தேடப்படுற குற்றவாளியை கழுவிட்டாலே அந்த கலர் லேபுக்காரனையும் கொண்டு போயிடுவாங்க. அப்போது ஏன்னா தேவாரம் தான் அப்போ எஸ்டிஎஃப் தலைவராக இருக்கார். நீங்கள் எல்லாம் போலீஸுக்கு பயந்துட்டு கழுவ மாட்டாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு லேபுக்காரர் மதன்னு, அவர் பண்ணணுன்னா அவர் போலீஸுக்கு பிரிண்ட் போடுறவர். இப்போ நான் ஒரு படம் எல்லாருமே சொல்கிறேன், இவர் தான் முதல்ல படம் போட்டார். அந்த படத்துக்கு பின்னாடி நான் எவ்வளோ அவஸ்தைப்பட்டேங்கிறதுக்காக சொல்ல வரேன். இப்போ நான் சரி வேகமாக ரோல் எடுத்துகிட்டு
அந்த பையனை கூப்பிட்டு எழுதுன்னு வைங்களேன், எப்பா உட்காந்து என்ன நடந்ததுன்னு மாத்திரம் போய்ட்டு எல்லாத்தையும் எழுதிடுறேன். அங்கே காரில் நடந்த விஷயத்தில் எழுதிட்டு நான் அதுக்குள்ளே பிரிண்ட் போட்டு, ஏன்னா எனக்கு ஒரு ஆர்வம் வேறு. ஏன்னா 3 வருஷமாக ஒருத்தன் அட்டூழியம் பண்ணிகிட்ருக்கான், அவனுடைய படம் வருது, அந்த படத்தை போட்டு எப்படி இருக்கான்னு பார்க்கணும்ல. போனால் உள்ள பூரா போலீஸாக உட்காந்துருக்கு நம்ம லேபில். சரி மதன் இந்த வரேன் அப்படின்ட்டு அங்கடே சுற்றி தெரிஞ்சேன். மத்தியானம் ஆச்சு, சோறு ஏற்ற மாதிரியே ஒரு கையேந்தி போன சோத்துன்ட்டு அப்படியே தான் இருந்தேன். அவன் ஓயாமல் கேட்டான், ஏன் இங்கிட்டே திடுற அப்படின்னேன். அவங்கெல்லாம் போலீஸு சிபிசிஐடி எல்லாம் அந்த அவங்க போட்டுட்டு போகிறோம். வேறு எந்த ஸ்டுடியோவுக்கும் போக முடியாது, ஏன்னா எவனாவது காட்டி கொடுத்துட்டா. நான் பொதுவாகவே நான் ரஜினி ரசிகன்னு ஒரு பத்திரிகை நடத்தினேன். அதில் ரஜினி புதுப்பட ஸ்டில் எப்படி வாங்குவாங்க, இந்த மாதிரி ஃபோட்டோ லேப் இருக்குல்ல, அங்கே உள்ள ஆட்களை செட் பண்ணி சுட்டு தான் வர்றது. இதே மாதிரி நம்ம வீரப்படம் சுட்டுவாங்கன்னு நான் போகல அவங்கக்கிட்ட. இப்போ இவன் நைட்டு 10 மணி இருக்கும், அவன் அந்த கழுவுறதுக்கு அப்போல்லாம் வந்து ஸ்கொயராக பிளேட் இந்த இது இருக்கும், கெமிக்கல் வச்சு இப்படி கழுவுவாங்கல்ல, அவன் எல்லாத்தையும் கழுவி எல்லாத்தையும் போட்டு அப்படி உட்காந்து அவர் குவார்ட்டரை அப்படி திருக்கி அடிக்க. என்ன போலியான்னா, இரு குடிச்சிடாத, இதை கழுவுனேன்னே. போப்பா நாளைக்கு தான்ப்பா, நான் இப்போ கழுவு. எல்லாம் கெமிக்கல்லாம் கழுவியாச்சுப்பாண்ணா, எவ்வளோ காசை தந்துடுறேன், எனக்கு இப்போ கழுவணும். வேண்டா வெறுப்பா உட்காந்து கழுவுறான் சார். அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்புறம் அந்த ஒரு 3 இதில் அப்படி போட்டு நீங்கள் படத்துல எல்லாம் பார்ப்பீங்களா, அப்படி கழுவுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. என்னப்பா உன்னே மாதிரி மீசி வச்சுருக்கான்னா அவன். போச்சா, இதுக்கே 2 விளக்கு போடுவாங்கடா. அப்போ பார்த்து அந்த நேரம் அந்த நமக்கு ஏற்பட்ட அந்த இது இருக்குல்ல, சந்தோஷம் மகிழ்ச்சி, தேடப்படுற ஒரு 2 மாநிலம் தேடப்படுற 3 வருஷமாக தேடப்படுற ஒரு அக்கிஸ்ட்டை படம் எடுத்து அப்படி பார்க்குறேன். பார்த்தா அது ஒரு மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் போட்டு உட்காந்துருப்பா அப்படி. அப்போது அதை கமுக்கமாக அட்டைப்படம் பண்ணி பிரிண்ட் பண்ணி, அப்போ நான் சொந்தமாக பிரிண்டிங்லாம் பெருசாக கிடையாது, பிரிண்ட் பண்ணி புக்காக்கி, அப்போ 3 லட்சம் காப்பி புக்காக்கி 16 பைண்டிங்கில் நம்ம புக்கை பைண்டிங் கொடுக்குறோம். எல்லாத்தையும் சீக்கிரட்டாக, ஏன்னா ஒரு புக்கு முன்னாடி வெளியே போச்சுன்னா 40 லட்ச ரூபா விலை வைக்கிற ஒருத்தனை அட்டைப்படம் போடுறோம், மொத்தத்தையும் சீல் வச்சுருவாங்க போலீஸு. கடையில் போய் விழுகிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்குன்னு ஐயோ ஆடி போயிட்டேன் நான். கடையில் விழுந்த பிறகு சார் அது ஒரு போதை, அப்படி விழுந்த உடனே அப்படி பறக்குது அப்படியே. அப்போ தான் தேவாரம் ஃபோன் பண்ணுறேன். தேவாரம் சொல்கிறாரு, ஃப்ரெண்ட் லைனுக்கு பேட்டி அங்கங்கன்னு பேட்டிலாம் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என் மேலே அதுக்கு படத்தை போடுறதுக்காக வழக்கு இல்லை, எப்படி எடுத்தேங்கிறதுக்கு உடனே போலீஸ் வந்துச்சு. நான் எப்போயுமே சோர்ஸை சொல்ல மாட்டேன். இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கு பின்னாடி சோர்ஸை ரிவீல் பண்ணணும். ஒரு பத்திரிக்கையாளனுக்கு பெரிய குணம் என்ன தெரியுமா, சோர்ஸை மாத்திரம் ரிவீல் பண்ணக்கூடாது. இன்றைக்கும் பொள்ளாச்சி வழக்கில் சிடி போட்டேன், சிடியை பார்க்குறேன், வெகுண்டுட்டேன். அப்போ வந்து அது ரொம்ப கொடூரமாக இருக்குது. 2 வெர்ஷன் அதில் இருக்கும். நீங்கள் அந்த சிடி பார்த்தீங்களா, அந்த அலற சத்தம் கேட்டிங்களான்னு எனக்கு தெரியாது. கேட்டிங்களா யாராவது? பொள்ளாச்சி வழக்கு பற்றி தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள். பாருங்கள், இன்றைக்கி கரண்ட்டாக போயிட்டுருக்குது. ஜேர்னலிசம் பற்றி நீங்கள் கிளாஸுக்கு வந்திருக்கீங்க, ஆனால் இன்றைக்கி பரபரப்பாக பேச போகிற வழக்கு அதுதான். 9 பேருக்கு முண்டக்கு ஆயில் போட்டிருக்காங்க. நீங்கள் அது வந்து 2019 எனக்கு 2 சிடி இதில் வருது, வாட்ஸ்அப்பில் நான் பார்க்குறேன். நானும் என் தம்பியும் பார்க்குறோம். என்னால் தூங்க முடியல. நைட்லாம் அந்த 2 வெர்ஷனில் ஒரு பிள்ளை வந்து, அண்ணா என்னை அடிக்காதீங்கன்னா கழட்டிடுறேண்ணான்னு ஒரு பிள்ளை சொல்லும், இன்னொரு பொண்ணு சொல்லும், டேய் உன்னை நம்பித்தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லும். இந்த 2லேயும் அவ்வளவு மெசேஜ் இருக்கும். அதாவது அந்த கொடுமைப்படுத்தின மெசேஜ் அதில் இருக்கும். அவ்வளவு கொடுமைப்பட்டுட்டு அந்த பிள்ளைகள் வந்து கதறுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், என் தம்பி அருள்னூர் தம்பியை கூப்பிட்டு, அவர் தான் அனுப்புனார்.
எப்போ இது பின்னாடி யாராவது பெரிய ஆள் இருக்கானா பாரு. ஏன்னா அந்த சித்திரவதைக்கு எப்போயுமே பாலியல் பிரச்சனையில் அந்த முதல்ல சீண்டல் இருக்கும், அடுத்தடுத்து அவன் கடைசியாக அவன் அனுபவிக்கிற மெத்தடை செவத்தில் மோதி தலையை காயப்படுத்தி பெல்ட்டால் அடித்து சித்திரவதை பண்ணி அவங்க வந்து கூட்டு பாலியல் பண்ணுறான்னா அவன் எவ்வளோ பேரை இது மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு அந்த அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அதிகார வர்க்கமோ ஏதோ ஒரு வர்க்கம் இருக்குது பின்னாடி. அதனால் யாருன்னு கேளுங்க தம்பி அப்படின்னு கேட்டேன். அப்போ நம்ம ஒரு செய்தி பண்ணுறோன்னா சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட ஒரு வெர்ஷன் கேட்கணும், அதான் சட்டம். இதை பற்றி உங்கள் பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விருக்கிறீங்க, சொல்ல மறுத்துட்டாலும் மறுத்து விட்டார்னு போடணும். இல்லை நீங்கள் வந்து சொல்ல விருப்பமில்லை, அவர் ஃபோன் எடுக்கலைன்னா இந்த நம்பர் போட்டு இந்த தொடர்பு கொண்டு அவர் எடுக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த எதிர்காலத்தில் உங்கள் மேலே டிஃபமேட்ரி ஏதாவது வந்ததுன்னா இதை நீங்கள் சொன்னாலே டிஃபமேட்ரி, இல்லைன்னா நமக்கு எதிரான விஷயங்கள் அது ஒன்று ஆகி போயிடும். அப்போ நீங்கள் கேட்டிருப்பான்னு சொன்னோன்னா அது கேட்குறாரு. அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோனுக்கு வர்றாரு அந்த தம்பி, அண்ணே என்னென்ன அந்த ஆள் குண்டக்கு மடகு திட்டுறாரு, என்னைய உங்களையும் சேர்த்து திட்டாருண்ணே, நக்கீரன் அவ்வளோதான் முடிச்சிட்டேன், நக்கீரன் இதோடு முடிஞ்சு, நக்கீரன் பாரு நான் வரேன், அங்கே தான் வரேன் உன்னை, அதாவது கோயம்புத்தூரில் அவர் தம்பி கோயம்புத்தூரில் இருக்கார், அங்கே தான் வரேன் உன்னை தொலைச்சி விடுவேன்னு பயங்கரமாக திட்டுறாருண்ணே. நான் ஏன் இப்படி இந்த ஆள் பதறான் அப்படின்ட்டு, தம்பி நாம் எப்போயுமே நக்கீரனில் செய்தி போட்டு புக்கு வெளியே வந்த பிறகு நான் யூடியூப் பேசுவேன், அப்படி தான் வந்துட்டு இருந்தது. இந்த முறை பார்த்திங்கன்னா நான் பத்திரிக்கை உடனே ரெடி பண்ணுங்கன்னு நான் லெனின்ட்ட சொல்கிறேன், தம்பி நாளைக்கு காலையில் பத்திரிக்கை ஒன்று தம்பி, அதுக்கான வேலையில் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அது பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் அப்படி சொல்லிவிட்டு திரும்புகிறேன், அவர் வந்து செக்ரட்டரியேட்டில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு. ப்ரெஸ்ஸில் என்ன சொல்கிறாரு, என் பையன் சம்மந்தம் இருக்குன்னு நக்கீரன் சொல்லுது, ஆனால் அப்படிலாம் கிடையாது, என் பையன் வந்து ரொம்ப யோக்கியன், அவன் சின்ன பையன் 20 வயசு தான் ஆகுது, அவனோட எதிர்காலம் பாதிச்சிரும், இவங்க பாருங்கள் 19 அவங்க பாட்டு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் ப்ரெஸ்ஸில் சொல்கிறார். அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு எஸ்பி அவர் டிவிக்கு வர்றார், ஹலோ 4 வீடியோ தான் இருந்தது, 4 தான் 1100ன்னு யாரோ சொல்கிறாங்க, யார் நாங்கள் தான் சொல்கிறோம், 1100ன்னு சொல்கிறாங்க, 1100லாம் கிடையாது, 4 வீடியோ தான். அந்த 4 வீடியோவை அதை வெரிஃபை பண்ணிட்டோம். திருநாவுக்கரசன் ஒருத்தன் அவன் தான் காதலிக்கும் அவனுக்கு நடந்த சண்டையில் அந்த 4 வீடியோ அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் அந்த 4 வீடியோ. நாங்கள் எல்லாம் விசாரித்தாச்சு, வேறு எந்த பெண்களும் கிடையாது. அதனால் யாராவது இதை நீங்கள் வெளியிட்டாலே உங்களை அரெஸ்ட் பண்ணுவான்னு அந்த ஆள் எச்சரிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பிள்ளையோடைய பேரையும் சொல்லி போகிறான். அது என்ன அர்த்தம்னா, எதிர்காலத்தில் யாரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லிடக்கூடாது, சொன்னால் பேரை சொல்லிடுவோம், பேரை சொல்லிவிட்டால் உங்களுக்கு எதிர்காலம் போயிடுச்சுல, ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, அதை வீணாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். கொஞ்ச நேரம் ஆச்சு, கலெக்டர் ஒருத்தர் லைனுக்கு வர்றார், கோவை கலெக்டர், அவர் பேட்டி கொடுக்குறாரு, யாராவது இது வெளியிட்டிங்கன்னா அரசை கூட்டுன்றார் அவர், நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோங்கிறார். நான் உடனே தான் டிவி ஆன் பண்ணுப்பா, நம்ம யூடியூப் ஆன் பண்ணுங்க, கேமரா ஆன் பண்ணுங்க, நான் பேசுகிறேன்னு நான் அது பேசினா கொஞ்சம் குண்டக்கு மண்டக்கு பேசினேன். ஏன்னா எனக்கு அந்த கோவம் என்னால் இன்றைக்கி வரைக்கும், இந்த போன செவ்வாய்க்கிழமை தான் அந்த கோவமே தணிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுடைய அந்த கதறல் சத்தம் நமக்கு தலையெல்லாம் பாரமாக இருக்கும் அப்படியே. இப்போ வெளிவந்தாச்சு, எல்லாம் பரபரப்பாக பேசப்படுது, பயங்கரமாக பேசுது. கொஞ்ச நாளில் எனக்கு ஒரு சம்மன் வருது. அந்த சம்மனில் என்ன சொல்லுது, நீ உங்களை சாட்சியாக நாங்கள் கூப்பிட்றோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க சிபிசிஐடியில். சிபிசிஐடிக்கு நான் போகிறேன், ஏன்னா லோக்கல் போலீஸ்லேருந்து சிபிசிஐடி மாறிடுச்சு. அப்போ சிபிசிஐடி போகிறேன். சிபிசிஐடியில் 2 பெண் எஸ்பிகள் 2 பேர், ஒரு டிஎஸ்பி, ஒரு சாட்சி ரூம்னு சொல்லி இன்ட்ராகேஷன் ரூமில் என்னை உட்கார வச்சு பேசுகிறாங்க. இன்ட்ராகேஷன் ரூமை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் நிறைய அனுபவிச்சதுனால. இன்ட்ராகேஷன் ரூம்னோடனே நான் சொன்னேன், இது சாட்சி ரூம் அது இல்லையே அப்படின்னு கேட்குறேன். இல்லை இதான் உட்காந்து பேசுங்கன்னு கொஞ்சம் அவமரியாதையாக நடக்கிற மாதிரி அந்த அம்மா, எத்தனை வீடியோ கையில் இருக்குதுன்னு கேட்டாங்க. நான் போட்டதை சாட்சிக்குன்னா நம்ம கையில் இருக்கிறத கொடுப்போம் இல்லையா, காப்பி கொண்டு போனேன். சரி மிச்சம் வீடியோ எங்கன்னு கேட்டுச்சு.
என்ன வீடியோன்னு 1100ல் 4 போச்சுன்னா மிச்சம். அது நீங்கள் கண்டுபிடிங்க. என்ன யாரை கேட்டு இது போட்டிங்கன்னு கேட்டேன். யாரை கேட்கணும்? சட்டம் தெரியுமா அப்படின்னாங்க. எனக்கு சட்டம் தெரியும். ஏதாவது சட்டம் இருக்கா போடக்கூடாதுன்னு. இல்லை நீ யாரை கேட்டு போட்டிங்க அது முதல்ல சொல்லுங்கள். யாரை கேட்கணுங்க அதை சொல்லுங்கள். என்ன 1.5 கோடி பேர் பார்த்துருக்காங்க தெரியுமா அப்படின்னாங்க. எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியும். 1.5 கோடி பேர் பார்த்துருக்காங்க. சரி, அதுக்கு நான் என்னங்க செய்கிறது? நீங்கள் போட்டதுனால தானங்க பார்த்துருக்காங்க. நான் சொன்னேன், அது ஏதாவது தப்பு இருந்தால் வழக்கு போடுங்க. நான் போட்டதில் அதாவது நான் தப்பான சிடியை போட்டேன், இல்லை ஃபேக்கு அப்படின்னா நீங்கள் எங்கள் மேலே வழக்கு போடுங்க. அதை விட்டுட்டு மிரட்டலாக இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன். இது மறுபடியும் கேட்குறேன், இது இன்ட்ராகேஷனா சாட்சியான்னு கேட்குறேன். இல்லை. சரி இது யார் கொடுத்தா சொல்லுங்கள். இதான் நான் சொல்ல வரேன். இந்த சோர்ஸை சொல்லக்கூடாது, அதை கண்டுபிடிங்க. எத்தனை பெண்கள் பட்டியலில் இருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பெண்கள், அதை முதல்ல லிஸ்ட்டு கொடுங்க. அதையும் நீங்கள் தாங்க கண்டுபிடிக்கணும். பிரவீனும் இந்த பார் நாகராஜன் இவங்க சம்மந்தப்பட்ட சிடி இருக்கா, இப்படி வரிசையாக கேட்குறாங்க. நான் சொன்னேன், எதுவும் இல்லைங்க. இல்லை ரைட் பண்ணுவோங்க, வீடு ஆஃபீஸெல்லாம் ரைட் பண்ணி எடுப்போம். தாராளமாக பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு இந்த எச்சரிக்கை எல்லாமே. ஆனால் 2 மணி நேரங்க நான் உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அவங்களுக்கு கேட்டேன், நீங்கள் பெண்கள் தானே, நான் பொம்பளை தானேன்னு கேட்டேன். நீங்கள் பொம்பளை தானே? அந்தம்மா அப்படியே வெகுண்டுச்சு. நான் சொன்னேன், ஏங்க அந்த சீடியை பார்த்தீங்களான்னு கேட்டேன். நோ அது முதல்ல பாருங்கங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். பார்த்துட்டு இவ்வளோ கேட்குறீங்கன்னா எனக்கே வெக்கமாக இருக்குங்க. 2வது, நான் சோர்ஸ்லாம் சொல்ல முடியாதுங்க, நீங்கள் தேடுங்க. இல்லை இதுக்காக 2 வருஷம் உள்ளே இருக்கணும்னு சொல்லி இந்த டிஎஸ்பி சொல்கிறான். 2 வருஷம் உங்களுக்கு ஜெயில் இருக்குண்ணா. நீ எத்தனை வருஷம்னாலும் ஜெயில் போடு, அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் நான் சோர்ஸ் சொல்ல மாட்டேன். வெளியே வரேங்க. வெளியே வந்தால் சிபிசிடி ஆஃபீஸுடைய லைட் மொத்தத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் பத்திரிக்காரனை பார்த்துருவேன்ட்டு, இந்த சீப்பை ஒழிச்சு வைக்குவாங்களா அது மாதிரி. அப்போ பத்திரிக்காரனை கூப்பிட்டு, எங்கே இருக்கிறீங்கன்னு. ஆனால் இங்கே இருக்கோம், இந்த வீடியோ கேமராவில் லைட் இருக்குங்களேன்னு. ஆமாம் இருக்குண்ணே, அதை ஆன் பண்ணினேன். ஆன் பண்ணி நான் வெகுண்டுட்டேன். சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறேன், நான் வைக்கப்படுறேங்க, நான் ஏன்டா தலையிட்டேன்னு நினைக்கிறேன்னு அப்போ சொல்லியிருப்பேன் வெக்ஸாய். ஏன்னா எனக்கு 2 மணி நேரம் இந்த வீடியோ போட்டதுனால மறுபடியும் இன்ஸ்பெக்ஷன் மறுபடியும் நீங்கள் வீட்டுக்கு வந்து சிடி இருக்கா அது இருக்கான்னு கேட்குறதுக்கு இவங்க வந்து என்னென்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்து ரைடு, அந்த சனியை வாயில் வர மாட்டேங்குது பாருங்கள், ரைடு அது இதுன்னு வரும் போல் பிள்ளைகளை எவ்வளோ தான் கஷ்டப்படுத்துறது. ஏன்னா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம், இன்னும் மறுபடியும் தொடரும் போல் அப்படின்ட்டு நான் வெளியே வந்து சொல்கிறேன், என்னங்க இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி அது அந்த சோர்ஸை சொல்ல மாட்டேன்னதுக்கு நான் அவ்வளோ அனுபவித்தேன். ஆனால் அந்த போன செவ்வாய்க்கிழமை அந்த தீர்ப்பு வரும்போது வாழ்க்கையில் நான் வந்து 13ஆம் தேதி தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க. நான் பிகாம் கிராஜுவேட், வெளியே சொல்கிறதில்ல பொதுவாக. அப்போது ரிசல்ட்டுனா நான் பரீட்சை எழுதணும், அரிசி கடையில் வேலைக்கு போயிட்டேன். நான் சொல்கிறது 1977 78 வேலைக்கு போயிட்டேன். எங்கள் அப்பா வந்து திட்டுறாரு, பிகாம் படிச்சுட்டு அரிசி கடையில் ஏண்டான்னு. வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும், ஏன்னா நான் பிகாம் சரியாக எழுதலை, நான் நல்லா படிக்கிறவன் கிடையாது. ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டா எங்கள் அப்பா அடித்தே கொண்டு விடுவார். அதுக்கு நம்ம சம்பளம் வாங்கி கொடுத்துட்டோம்னா ஏதாவது அப்படின்னு நினச்சி நான் சம்பளம் அங்கே போயிட்டேன். இப்போ 4 கழிச்சு ரிசல்ட்னாங்க. நான் வந்து பேசிக்கலாக ஹாக்கி பிளேயர். எங்கள் டோர்னமெண்ட் அருப்புக்கோட்டையில் ஹாக்கி டீம் இருக்குது. டோர்னமெண்ட் விளையாட காரைக்குடி போயாச்சு. ஏன்னா ரிசல்ட் வர நேரம் தோற்றுட்டு நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா அங்கே விளாண்டு கப்பை வாங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. கப்போடு வந்தோம்னா கொஞ்சம் மன்னிப்பார் அப்படின்ட்டு விளையாட போயிட்டோம். ஆனால் போன நெசமாகவே பாஸ் பண்ணிட்டடா அப்படின்னாங்க. பாதியில் விளையாட்டை விட்டு வேகமாக வந்தேன். அதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்காக நான் வந்து திக்குன்னு உட்காந்தது இந்த 13ஆம் தேதி, போன 13. அதாவது
ஒரு பத்திரிக்கைக்காரன் செய்தியை போட்டப்பா போயிட்டே இருக்க வேண்டியதானே. 2019 எழுதின பரீட்சைக்கு எத்தனை வருஷம் காத்து கிடக்குறோம்? எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் கழித்து அது ரிசல்ட்டு. நான் என்னென்னா எல்லோரும் விடுதலை ஆகிட்டான்னு வச்சுக்க, மொத்தமும் நம்மளை திரும்புவான். இந்த இதுதான் பாலா போன சோசியல் மீடியான்னு ஒரு வெங்காய மீடியா இருக்க, அதில் போட்டு நம்மளை கதையாக கதைச்சி கொன்றுவாங்க. அப்போ இதுக்கே யோசிச்சு, தம்பி நான் ஒரு டீம், அதுக்கு முன்னாடி ஒரு தம்பிகிட்ட அந்த லோக்கலில் ஒரு தம்பி பார்க்க சொல்லியிருந்தேன் பக்கத்தில். அவரை நீ போயிரு, இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு ஆளை போடுறேன், எப்பா 13ஆந்தேதி காலையில் அங்கே இருக்க, எனக்கு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் உடனே வரணும் அப்படின்னு திக்குன்னு உட்காந்துருக்கோம். 10:30க்கு ஒரு ஃபோன். அதுக்கு முன்னாடி அண்ணா 3 பேருக்கு தண்டித்து மற்றெல்லாம் விடுற மாதிரி இருக்கேன், மற்றெல்லாம் விட்டுறாங்களா, போச்சா அவன் பூரா வந்து அடிப்பானே அப்படின்ட்டு அப்படியே சொல்லிட்டே இருக்கான். 10:30க்கு ஃபோனு. அண்ணே அனைவருமே குற்றவாளிகள், உங்கள் மீது சாட்டப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன, நீங்கள் அனைவரும் குற்றவாளிகள்னு ஜட்ஜம்மா சொல்லிட்டாங்க. அப்பா இப்போ எத்தனை பேருக்கு ஆயுள், எத்தனை பேருக்கு 5 வருஷம், எத்தனை பேருக்கு 2 வருஷம் 1 வருஷம்னு வரப்போது தெரியாது. ஏன்னா 6 வருஷம் ஜெயிலில் இருந்ததுனால அதெல்லாம் கழிச்சிட்டு விடுவாங்கள்ல. இதில் எத்தனை பேருக்குனார் தெரிலண்ணே, 3 பேருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. 12 மணிக்கு தீர்ப்பு சொல்ல போகுன்னு சொல்லிட்டான். 12 மணிலேருந்து உட்காந்துருக்கோம். திக்கு 12 ஆச்சு, 12, 5, 10, 20, 30, 40க்கு அப்படி போச்சு பாருங்கள் டிவியில். அனைவருக்கும் ஆயுள் தண்டனைனாங்க. அப்பா, இந்த நான் முதல்ல அந்த பிகாம் பாஸ் பண்ணுங்கிற சந்தோஷம் இருந்ததில்ல, அதை விட 1000 மடங்கு சந்தோஷம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பத்திரிக்கைக்காரன் பேசாமல் எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அவன் ஜெயிலுக்கு போகிறது, அவன் ஆயுள் வர்ற வரைக்கும் உட்காந்து திக்குன்னு உட்காந்தா அது கொஞ்சம் ஓவர் தானே. ஆனால் அதுதான் பத்திரிக்கையாளர் வேலையாக சொல்கிறேன். ஒரு செயல் நீங்கள் இது நாட் ஓன்லி இங்கிலீஷ் சொல்லுவாங்க, நாட் ஓன்லி திஸ் அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா சாத்தான்குளம் கேள்விப்பட்டீங்களா? சாத்தான்குளம் துப்பாக்கி அந்த 2 பேர் கொலை செய்தி வந்துச்சு, நாங்களும் செய்தி பண்ணோம். ஆனால் எனக்கு ஒரு பச்சி சொல்லிக்கிட்டே இருக்கு, என்ன இல்லை, ஏன்னா அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கண்ணே. ஆஸ்பத்திரியில் அவங்க அப்பா வந்து அப்படி வெளியே உட்காந்துருப்பார், பையனை உள்ளே செக் பண்ணிகிட்ருப்பாங்க, அப்பா உட்காந்துருப்பார், அணத்திக்கிட்டே உட்காருவார். அதாவது நம்ம ஊரில் அணத்திட்டு உட்காருவான்னு சொல்லுவாங்கல்ல, அணத்திட்டு ஏன் உட்காராங்கன்னா பின்னாடி புட்டத்துலலாம் அடி இருந்தால் உட்கார முடியாமல் உட்காருவாங்க. நீங்கள் அந்த வீடியோ மாத்திரம் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். அணத்திக்கிட்டு உட்காரணுன்னே அப்போ அந்த தம்பியை கூப்பிட்டு சொல்கிறேன், சூத்தாம்பட்டையில் சரியாக அடிச்சிருக்காங்க, ரத்தம் வர அளவுக்கு இருக்கணும் தம்பி, அதனால தான் அவரால், ஏன்னா அவர்லாம் அப்பாவும் மகனும் கரலாக்கட்ட மாதிரி இருப்பாங்க, அல்ல அந்த உழைக்கிறவர்கள்ல உட்கார முடியாமல் உட்காராங்க தம்பி, நடையும் அப்படியே பதனமாக நடக்கிறாங்க, எங்கேயும் இடிக்குது தம்பி, விட்டுறாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கடையில் அந்த ஜட்ஜி, அந்த டாக்டரு, அவங்க எல்லாருமே அவங்கள பார்க்காமலே டாக்டரம்மா எஸ் நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீங்களா அப்படின்னு அனுப்பிடுச்சு. பார்க்கவே இல்லை. பார்த்தா 2 பேரும் பார்த்துட்டு விசாரிக்கலை. அதே மாதிரி ஜுடிஷியலும் அப்படி ஒரு வழியாக பேக் பண்ணி ஜெயிலுக்குள்ளே அனுப்பிட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே போயாச்சு, இந்த ஆஸ்பத்திரிலாம் வச்சு போயாச்சு. ஆஸ்பத்திரியில் இந்த அவருக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்ல அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க, வாங்கி ஜெயிலில் போயாச்சு. ஒரே ஒரு 2 நாள் கழித்து ஒரு ஸ்லிப் வருது. ஆஸ்பத்திரி மேனுவலில் டாக்டர் வெங்கடேஷுங்கிறவர் அந்த மேனுவலில் ஒரு குறிப்பு எழுதுகிறார். அவங்க 2 பேருக்கும் புட்டத்துலேயும் கால் பாதத்துலேயும் காலுடைய கரண்ட கால்னு சொல்லுவோம்ல, ரத்தம் உறைஞ்சி போயிருக்கு அடித்ததில், அவங்க வந்து கடுமையாக இரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாங்க. அந்த வார்த்தை எனக்கு வரல. அந்த பிட்டு பேப்பர் எனக்கு வந்துச்சு, அடி வெளுத்துட்டேன் அப்படியே. அதுக்கப்புறம் தான் தீயா வச்சு, ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு,
ஹார்ட் அட்டாக்கில் செத்ததாக சொல்லிட்டார். டிஎஸ்பி என்ன பண்ணிட்டான், இதே மாதிரி எப்படி என்னை டிஎஸ்பி மிரட்டின மாதிரி அவன் பத்திரிக்கையாளர் மிரட்ட, யாராவது ஹார்ட் அட்டாக்கில் செத்துட்டான், முதலமைச்சர் சொல்லிட்டாரு, எல்லாம் ஓடு ஓடு ஓடு, யார் ஒரு டிஎஸ்பி. ஆனால் நாம் அந்த பிட்டு பேப்பரை ரிலீஸ் பண்ண பிறகு அப்படியே மாறிச்சு. அதுக்கப்புறம் போட்டமே மாறிச்சினோட விடல, அந்த போஸ்ட்மார்டம் எனக்கு ரிப்போர்ட் வேணுன்ட்டேன். அதுக்கு ஒரு ஆள் வச்சோம், உள்ளே வச்சு போஸ்ட்மார்டத்தை தூக்கினேன். போஸ்ட்மார்டம் வீடியோவை தூக்கிட்டேன். ஒரே ஒரு ஸ்கேவெஞ்சர் இருக்காங்களே, அந்த தூக்கி வைக்கிற ஆட்கள், அவங்க கையில் ஃபோனை ஆன் பண்ணி கொடுத்து, இப்போ சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆட்சியெலாம் மாறிச்சுல, இது சோர்ஸை ரிவீல் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை. அதாவது அதுக்கு நான் எவ்வளோ செலவழிச்சிருப்பேன் அது வேறு. ஆனால் ஒரு திருப்தி, அந்த அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்துட்டோம். ஒரு முதலமைச்சர் பொய் சொல்கிறாரு, ஒரு 2 பேர் இறப்புக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மர்மம் இருக்குங்கிறத வெளியே கொண்டு வந்தோம். அதே தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. ஒரு போலீஸ்காரன் 2 வீலரில் பின்னாடி உட்காந்துருப்பான். நீங்கள் எல்லாருமே வேனில் உட்காந்து சுடுறது தானே பார்த்துருப்போம். ஒரு 2 வீலரில் பின்னாடி ஒரு போலீஸ்காரன் அப்படியே கன்னோட படத்தை தூக்கிட்டோம். 12 பேர் ஸ்னோலினாவை வாயில் வச்சு சுடுறது அவன் தான் சுட்டுருக்கான். ஸ்னோலினான்னு ஒரு பெண், அந்த பிள்ளை. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அந்த ஆணையத்தில் போய் நான் சாட்சி சொன்னேன். இது சாத்தாங்குளத்து சாட்சி சொல்லியிருக்கேன். தினகரனில் ஒரு 3 பேர் இறந்துட்டாங்கன்னா 2007 தெரியும், உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? தினகரன் ஒரு பத்திரிக்கையில் மதுரையில் ஒரு 3 பேர் எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க 2007. தினகரன் பத்திரிக்கை மதுரையில். அப்போ அது இயல்பாக ஒரு தீ வந்துச்சு, அதில் 3 பேர் மாட்டிக்கிட்டு மூச்சு திணறி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி தான் செய்தி. நாங்கள் ஒரு 10 படம் போடுறோம், 15 படம். அதுக்கு பிறகு தான் அப்படியே மாறிச்சு. அட்டாக் பாண்டிங்கிறவர் உள்ளே புகுந்து ஏறி குதித்து அப்படி லெஃப்ட் ரைட் போகிறாரு, உள்ளே அடிக்கிறாரு, எல்லாரையும் தீ வைக்கிறாரு, தீ வச்சு லெஃப்ட் ரைட் போட்டு வர்றாரு. இந்த படம் 16 படம் நம்மால் எடுத்துட்டான், வேறு யாரும் எடுக்கலை. நம்ம படம் வெளியே வருது. வெளியே வந்தோடனே இஷ்யூ அப்படியே மாறிச்சு. சம்மந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு சாட்சி லோக்கலில் என் எடுத்த ஃபோட்டோகிராஃபரை மிரட்டிட்டாங்க, எடுத்த ரிப்போர்ட்டரை மிரட்டியாச்சு. யாரும் கோர்ட்டுக்கு வர மாட்டேன்ட்டான். நான் இங்கேருந்து போகிறேன், சென்னையிலேருந்து. அந்த படம் எடுத்தது நாங்கள் தான் வெளியிட்டோம். அந்த படத்தில் முக்கியமான சாட்சி ஒன்று. அதாவது அதில் ஒரு டிஎஸ்பி அவர் என்ன சொல்கிறாரு, நான் வெளியில் தான் கேட்டுக்கு வெளியே நின்றுருந்தேன் ஐயா, நாங்கள் அந்த இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, என்னைய அந்த இதில் சேர்த்துருக்காங்கன்னு அவர் சொல்கிறார். நம்ம நக்கீரனில் வந்த படத்தில் பின்னாடி அட்டாக் பாண்டிங்கிறவர் அடிச்சுட்டு வரார் இல்லையா, உள்ளேருந்து பின்னாடி அவர் பாதுகாப்பாக வரார். ஜட்ஜி கேட்டாராம், இந்த படத்தில் இருக்க நீங்கள் தானே என்ன? ஆமாங்கய்யா, 2 வருஷம் தானே ஓடு. இப்போ எல்லோரும் உள்ளே இருக்காங்க. ஆனால் சாட்சி சொல்ல நான் போகும்போது என்னை மிரட்டினாங்க, அது வேறு விஷயம், வெளியே இருந்து அப்படின்னாங்க. ஆனால் ஒரு 3 பத்திரிக்கையாளனை எரிச்சிருக்காங்க. நீங்கள் அதை போகிற போக்கில் நம்ம இல்லை எல்லாரையும் மாதிரி நம்ம போயிட்டோம்னா நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லி நாமளே என்னுடைய சாட்சி தான் முக்கியமான சாட்சி. அவங்க எல்லோரும் இப்போ உள்ளே இருக்காங்க. அது ஒரு செய்தி சொல்லுது, அது பொய்ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். அதுக்கு என்ன அன்பளிப்பு தெரியுமா? 21 நாள் ஆஃபீஸு கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. ஆஃபீஸு, வீடு. இப்போ நான் அண்ணன் பிரிண்ட் பண்ணி தராருன்னா அவர் ஆஃபீஸு. அப்போ லெட்டர் ப்ரெஸ் தானே. அப்புறம் அந்த லெட்டர் ப்ரெஸ் அந்த ஐயா கணேசனே எனக்கு லெட்டர் ப்ரெஸ் பிரிண்டிங்க்கு நமக்கு இந்த கோர்ட்டில் உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க, அவங்க இடம். இப்போ ஹைடெக்குன்னு ஃபோட்டோ டைப் செட் அப்போ வந்துருச்சு, அவங்க இடம். நான் போகிற இடமெல்லாம் கரண்ட்டை கட்டு, வீட்டுக்கு கரண்ட்டு கட்டு, எங்கள் ஹவுஸ் ஓனர் கரண்ட் கட்டு, ஆஃபீஸ் ஹவுஸ் ஓனர் கரண்ட் கட்டு. ஏன்னா எல்லோரும் திட்டணும்ல.
அப்புறம் 21 நாள் கழித்து கோர்ட்டில் போய் தான் கரண்ட் வாங்கினேன். இது என்னென்னா, நீங்கள் நித்யானந்தா உங்களுக்கு தெரியும், இதே பிரச்சனை தான். பிரேமானந்தான்னு ஒருத்தன் 3 ஆயில் நைக்கிறனால தான் கிடச்சிது. இந்த கள்ளக்குறிச்சி பார்த்திங்கன்னா தெரியும், இன்றைக்கும் அது கொஞ்சம் உயிர் இருக்குன்னா நைக்கிறனால தான் இருக்கும். இன்றைக்கும் ஏதாவது ஒரு அது எப்படியும் ஒரு உண்மை வெளியே வருங்கிற காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அதாவது ஒரு விஷயம், ஒரு செய்தியை போட்ட உடனே அதனுடைய அந்த செய்திக்கான அந்த அடுத்தடுத்த ஃபாலோஅப் இருக்குல்ல, அது நைக்கினுடைய ஸ்பெஷல். அது இன்றைக்கி வரைக்கும் நான் தான் உதாரணம் சொன்ன மாதிரி பொள்ளாச்சிக்கு எப்பா ஒருத்தனை கூப்பிட்டு நேற்று நைட்டு 1 மணிக்கு பேசுகிறேன், எப்பா நீ ஒரு ஆளை போடியா, விட்டுறாதியா, நீ இதில் பிரேக் பண்ணுற அப்படின்பேன். இதில் பிரேக் பண்ணுற, உனக்கு அவார்டு இருக்குது அப்படின்ட்டுருவேன். அவன் அதே வேலையாக இருப்பான். அப்படி தான் நாங்கள் பிரேக் பண்ணி அந்த முகமது அலின்னு ஒருத்தன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், டிஐஜி. அவர் தான் கலைஞரை அரெஸ்ட் பண்ணவர், நம்மளையும் அரெஸ்ட் பண்ணது அவன் தான். ஆமாம், நம்ம தான் வெளியே கொண்டு வந்ததுன்னு. கலைஞரை அரெஸ்ட் பண்ணதில் அவ்வளோ ஆர்வம் காட்டினான் அந்த ஆள். அந்த பால ஊழலுக்கு பாலத்தில் கயிறு போட்டு தொங்கி தலையில் நின்று அந்த சுற்றியில் பாலத்தை அடிச்சிட்டு இருப்பான். அதாவது பாலத்தில் ஊழல் நடந்துச்சுங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரா அவர். இப்படி தலைகீழெல்லாம் தொங்கி அடிச்சிட்டு இருந்தார். சரின்ட்டு அதுக்கு அடுத்து இது முடிஞ்சிச்சா, கொஞ்ச நாளில் நம்மளை தூக்கிட்டாங்க. நமக்கு பின்னாடி முகமது அலி தான். அப்போ எனக்கு நிறைய ஒரு வாரம் என்னைய ஒரு சிந்தார்பட்டி ஸ்டேஷனில் ஒரு சின்ன மோசமான செல்லில் ஜட்டியோடைய 6 நாள் வச்சுருந்தாங்க. இவ்வளோ வைக்கிற அதே மாதிரி எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க எனக்கு அரெஸ்ட் பண்ணதுனால. பையன் பார்த்தா உயிர் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் இது இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. எங்கள் அப்பா சொல்கிறாரு, அடே பரவல் அப்பா அம்மா பார்த்துறான்னு. பரவல் தரமாட்டாங்களேன்னு. நான் சொல்கிறேன்லன்னு எங்கள் அப்பா சத்தம் போட்டாங்க. சரி பரவல் போடுங்கன்னு போட்டால் முகமது அலி கன்சர்ன் டாக்டர் புல்டோத் டாக்டர் விஜய்க்கு, அம்மா அவங்க அம்மா 4 நாள் செத்துருவாங்களாமே அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க, அவங்க பையன் வந்தால் கொஞ்சம் நாட்கள் நீட்டிக்கலாம் அப்படின்னாரு. அப்போ ஒன்று பண்ணுங்களேன், 4 நாள் இல்லை செத்து போவாங்கன்னு ஒரு லெட்டர் கொடுங்க, பையனை அனுப்புகிறோம் அப்படின்னு முகமது அலி. யார்? ஒரு டிஐஜி. அந்த டாக்டர் எப்படி கையில் தருவார்? அப்போல்லாம் தர முடியாது சார் அப்படின்னு ஒன்று. நான் என்கிட்ட சொன்னாங்க, இல்லை நான் வர வரைக்கும் அம்மா இருப்பாங்க, கவலைப்படாதீங்க, நான் இப்படிலாம் பரவாயில்ல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்த பிறகு 2004 தான் அம்மா இறந்தாங்க. அவர் கலைஞரை அரெஸ்ட் பண்ணதில் காட்டின ஆர்வம், என்னை அரெஸ்ட் பண்ணதில் காட்டின ஆர்வம், அதெல்லாம் வச்சுட்டு ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், என்னென்னு பாருங்கன்னு. கடையில் பார்த்தா முத்திரைத்தாள் மோசடி வழக்கில் தமிழ்நாடு ஏஜெண்டே அவன் தான். நம்ம தான் எடுத்து போட்டோம். கடைசியில் நம்மளே சிபிஐ அரெஸ்ட் பண்ணி அவன் ஜெயிலுக்குள்ளே போகிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படம் போட்டிருப்பேன். அவனுக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 15 இஷ்யூ அட்டை போ அப்படின்னு. அதாவது எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்கள் ஒரு வெறி இருக்கணும். அதாவது எல்லோரும் ஆஃபீஸ் போகிறோம், எல்லாருமே நானும் ஆஃபீஸ் போகிறேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஸ்பெஷலாக போகிறேங்க, நான் சில விஷயத்தை பண்ணுவேங்க அப்படிங்கிறது. நான் ஏதோ சாதிச்சிட்டேன்லாம் சொல்லவில்லை. நீங்கள் இப்போ அண்ணன் சொல்லும்போது நமக்கு பெருமையாக இருக்குது, ஆனால் அதுக்கு பின்னாடி நாங்கள் கொடுத்த விலை இருக்குல்ல. நீங்கள் காலையில் அன்றைக்கி எனக்கு ஏப்ரல் 10 என்னுடைய பிறந்தநாள் 1992. காலையில் ஒரு 3:30 மணி இருக்கும் வீட்டுக்கு போகணும். அப்போ நான் செக்யூரிட்டி எனக்கு போட்டிருந்தேன். நல்லமுத்து தேவர்னு ஒருத்தர், அவர் அண்ணன் இருந்தாங்க, ஐயா இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு பிறந்தநாளாம் வாழ் சொல்கிறதுக்கு ஒரு 10 பேர் ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு 3:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நமக்கு ஒருவேளை ராமேஸ்வரத்தில் இல்லையே, அவங்கள பூரா ஆஃபீஸ் வர சொல்லுங்க போய் அப்படின்னு சொல்லி 3:30 மணிக்கு ஏன் வருவான், ஆஃபீஸ் வர சொல்லுங்க போய் அப்படின்னேன். அனுப்பிட்டேன் போய் அப்படின்னாரு. காலைல 6 மணிக்கு என் மாப்பிள்ளை எனக்கு பிறந்தநாள் வரிசை வைக்கிறதுக்காக வராங்க. வரும்போது அப்படி திறக்கிறேன், 20 பேர் போலீஸ் நிற்கிது. நான் கேட்டேன், நீங்கள் தான் காலைல 3:30 வந்ததானே? எஸ் சார். அரெஸ்டா? எஸ் சார். என்ன கேஸு? அதை காமிச்சாங்க.
ஓ சரி சரி, இப்போயே வரணுமா இல்லை குளிச்சு வரலாமாண்ணே? டேக் யுவர் ஓன் சார், குளிச்சு வாங்க சார். நான் இப்போ ஃபோனுக்கு எதிராக வெளியே ஒரு சோஃபா போட்டிருந்தோம். எங்கள் வீட்டம்மா வெளிப்பி எப்பா ஒரு 20 டீயை போடுனேன். அவங்க கண்ணு கருத்துமாக டீ போட போயிட்டாங்க. அவங்க புருஷனை கைது பண்ணவங்களுக்கு டீ போட்டு கொடுத்த ஒரே ஆள் எங்கள் வீட்டை. அதுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு 20 டீயை போடுப்பான்னேன். அவங்க டீ சாப்பிடுவானே அப்படின்னாங்க. அவனை இவங்க மாமா வந்து டீ போட்டுட்ருக்காங்க. நான் பைய உள்ளுக்குள்ளேயே ஒரு படி மாடி போகிறது இருந்தது. பைய ஏறி மேலே பார்த்தா ஒரு பெரிய வேன் நிற்கி, வெள்ளை கலர் வேனு. அங்கே இங்கிட்ட எல்லாம் டோட்டல் பண்ணால் ஒரு 150 போலீஸ் நிற்பாங்க. நான் உள்ளே போய் உள்ளுக்குள்ளே பெட்ரூமில் அப்போ தான் எக்ஸ்டென்ஷன் வச்சுருந்தேன் ஃபோனுக்கு. அதில் ஃபோன் பண்ணி நமக்கு பிஹெச் பண்ணி அப்போ அட்வொகேட் ஃபோன் பண்ணி, என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணே, சுற்றி மேலே ஏறி பார்த்தா 150 போலீஸ் இருக்காங்கண்ணே. கோபால் உங்களுக்கு கொண்டுருவாங்க கோபால். ஏன்னா அப்போ ஏப்ரல் 10 இந்த ஒரு 6 நாள் லீவ் வரும்லண்ணே, தப்பிச்சிருங்க அப்படின்னாரு. தப்பிச்சுட்டா வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, தப்பிச்சிருங்க பார்ப்போம் அப்படின்னாரு. சரின்ட்டு அப்படியே கீழே வந்தேன். கீழே வந்து ஒரு கைலி சட்டையை மேலே போட்டு, ஆமாம் அப்போ வந்து அந்த வீட்டுக்கு போய் தான் சட்டையை மேலே போட்டு அப்படியே செவரேறி கூச்சி தவக்கா மாதிரி தவந்து பின்னாடி வீட்டில் போய் பால்கார வீடு அவன்கிட்ட போய் அவன் தூங்கிதான் எழுப்பிய ஒரு வேட்டி கூடியானு வேட்டியை கையிலே கட்டி அவன் வீட்டில் போட்டு வேட்டியை கட்டிட்டு தோளில் துண்டை கட்டி இப்படி மறைச்சிட்டு தோளில் பால்காரன் கயிறு வச்சுருப்பான்ல அது தோளில் சட்டை துணி தோளில் சைக்கிள் அப்படியே ஏறி மீச்சி பால்காரன் போவான் தெரியுமா, கேனை போட்டு சல்லுன்னு. இங்கே போலீஸ் நிற்கிறான், நான் இப்படி போயிட்டேன். மாட்டினா கதை கந்தல். வேறு வழி, அரசுக்கு இது பரவாயில்ல. ஏன்னா அந்த 4-5 நாள் லீவ் இருக்கிறனால மேலே வேனை வேறு பார்த்தேன். எனக்கு ஒரு சந்தேகம், தப்பிச்சாச்சு. இப்போ அரசு காமிச்சிட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, ஜெயலலிதாட்ட சொல்கிறேன், அது இந்த அரெஸ்ட் பண்ண போனவனை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருவோம் அந்த அம்மா. ஏன்னா ஒருத்தனை கைது பண்ண முடியல, நீங்களாம் எதுக்குன்னு அதை அரெஸ்ட் பண்ணணும். அப்போ என்னாச்சு, இவங்க என்ன பண்ணாங்க, அரெஸ்ட்டு தானே காமிக்கணுன்ட்டு எங்கள் பிரிண்டரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. 10 நாளில் உள்ளே வச்சு அடித்ததில் அவர் இறந்துட்டார். நான் அதுக்கப்புறம் தலைமறைவாக இருந்தேன். தலைமறைவாகி கோர்ட்டுக்கு கொண்டு வரையில் அரெஸ்ட் பண்ணணுன்னு எனக்கு மாத்திரம் ஒரு 200-300 போலீஸ் போட்டிருந்தாங்க எக்மோர் கோர்ட்டில், அங்கே இங்கே எல்லாம். நான் வந்து 25 காரோடு போனேன். 25 கார் சல்லுன்னு போய்கிட்டே இருக்குது. இந்த காருக்கு பின்னாடி ஓடுறாங்க, நான் பின்னாடி ஓடி போய் மேஜிஸ்ட்ரேட் ரூமுக்கு போயிட்டேன். மேஜிஸ்ட்ரேட் ரூமுக்கு போயிட்டால் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அது ஒரு சட்டம். அப்புறம் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. வந்துட்டு பின்னாடி காலங்களில் அழகு திருநாகரசு பார்த்தார். அவர் ஏப்பா அப்போ திமுக வந்துட்டார். ஏப்பா அந்த ஏப்ரல் 10 எப்படி தப்பிச்ச அப்படின்னாரு. ஏன்னா எந்த ஏப்ரல் 10ன்னு நான் தான் நிறைய தடவை தப்பிச்சிருக்கேன் அப்படின்னேன். இல்லை அதான்ப்பா ஹிட்லர்னு அந்த அம்மாவை வெளியிட்டில, அதுக்கு வந்து நான் வந்து வேனோடு வந்தேன் தெரியுமான்னார். அவர் வரல, வேனில் ஜவஹர்னு ஒரு அக்யூஸ்டை, நாகப்பட்டினத்தை சேர்ந்த அக்யூஸ்டை உள்ளே வச்சுருக்காங்க. உடனே அரெஸ்ட் பண்ணி அந்த வேனுக்குள்ளே வச்சு உடனே நொங்குன்னு நொங்கி போகிற வழியில் இது என்னது மவுண்ட் ரோடு அண்ணா சாலை இந்த மாதிரி பெரிய ரோட்டில் நீ தப்பிக்க போகும்போது செத்துட்டேன்னு உள்ளே தள்ளி விடுறது தான் எங்களுடைய திட்டமாக இருந்தது. அது ஒன்று தெரிஞ்சு போய் தப்பிச்சிட்டியான்னாரு. ஏன்னா எனக்கு தெரியாதுண்ணே, மேலே பார்த்தேன் வேன் இருந்தது, சுற்றி போலீஸு, பிஹெச் பாண்டியன் தப்பிச்சிருந்தாரு, தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. அன்னைக்கு கொள்வது ஒன்றே அப்படின்னாரு. அப்போ இது மாதிரி இப்போ நான் நிற்கிறதே வந்து இனாமாக தான் நிற்கிறேன். அதாவது இது வந்து இந்த உசுரில் எப்போயோ போயிருக்க வேண்டியது இருந்தாலும் அது நக்கீரன் ஆரம்பித்த பிறகு நக்கீரன் வாழ்கிறது இருக்குல்ல, அது ஒரு போதை. அந்த போதையில் போயிட்டுருக்கோம்.